ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சாக்கு போக்கு, நோ எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 14 அத்தியாயம் 18 முதல் 20. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். எஸ்தர் 4 அத்தியாயம் 7 முதல் 16 வசனங்கள். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவின் நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் உசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இன்றைய மனப்பாட வசனம் எஸ்தர் 4 அத்தியாயம் 14 வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு விடுதலையும் பாதுகாப்பும் வேறொரு இடத்தில் இருந்து தோன்றும். If you remain completely silent at this time, relief and deliverance will arise from another place. இந்தியாவின் புகழ் மிகுந்த கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி CMC மருத்துவமனையை வேலூரில் நிறுவிய மிஷனரி டாக்டர் ஐடாஸ்கடர் அம்மையார் இன்று பிறந்தார். இறையளப்பிற்கு அவர் மறுப்பு சொல்லாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததாலேயே இந்தியா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றது. வேலூரில் உள்ள இந்த மருத்துவமனையில் 1971 முதல் 1975 வரை பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கடவுளின் அழைப்பு வரும்போது சாக்கு போக்கு சொல்லுவதில் நாம் எல்லாரும் கெட்டிக்காரர். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி பார்வோனிடம் போகச் சொன்ன கடவுளிடம் மோசே என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் நாவன்மை அற்றவன் என்று அவன் சாக்கு போக்கு கூறினான். கடவுளோ, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்று தைரியப்படுத்தினார். நாம் பொதுவாக சொல்லும் சில சாக்கு போக்குகளை இன்று கவனிப்போம். முதலாவது, ஆண்டவருடைய அழைப்பு வரும் பொழுது எனக்கு அனுபவமோ வேத பயிற்சியோ இல்லை என்று சொல்லுவோம். இது இன்றைய பலரது சாக்கு போக்கு. கவலை வேண்டாம், மாற்று கலாச்சார பணிக்கும் வேத மொழிபெயர்ப்புக்கும் குறுகிய கால பயிற்சிகள் உண்டு. ஆன் தி ஜாப் ட்ரைனிங், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உண்டு. அடுத்து நாம் சொல்லுவது, நான் நல்ல அலுவலில் இருக்கிறேனே, ஓய்வு பெற்றபின் ஊழியம் செய்ய வருகிறேன் என்று சொல்லுவார்கள்.
ஓய்வு பெற்ற பின் உங்களுக்கு ஊழியம் செய்யவே ஆள் தேவைப்படுமே. உங்களுடைய வாழ்க்கையின் உசிதமான ஆண்டுகளை ஆண்டவருக்கு கொடுங்கள். Give God the best of your years. அடுத்து பொதுவாக சொல்லுகிற சாக்கு, என்னுடைய சொந்த ஊரிலேயே இன்னும் நற்செய்தி கேட்காத எண்ணிறந்தோர் இருக்கிறார்களே. கவலைப்பட வேண்டாம். அழைப்புக்கு இணங்காது பின்தங்கி இருக்கும் ஏராளம் பேர் அந்த வேலையை பார்க்கட்டும். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருந்து புறப்பட்ட மிஷனரிகள் அவர்கள் நாட்டில் உள்ள அத்தனை பேரும் சுவிசேஷம் கேள்விப்பட்ட பிறகுதான் வருவோம் என்று சொல்லியிருந்தால் இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்திருக்காது. இன்னொரு சாக்கு போக்கு, குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை நாங்கள் எப்படி கவனிப்போம்? பிரியமானவர்களே, கொடூர பஞ்சத்திலும் எலியாவுக்கு உணவளித்தவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஐந்தாவது நாம் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு, சொந்தக்காரரையும் சொந்த ஊரையும் எப்படி நான் விட்டு செல்ல முடியும்? பிரியமானவர்களே, மேலை நாட்டு மிஷனரிகள் தங்கள் நாட்டை விட்டு நமக்கு நற்செய்தி கொண்டு வராதிருந்தால் நாம் உயிருள்ள கடவுளை அறிந்திருக்க முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றதாலேயே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. நாம் அந்த ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள் தானே. அடுத்து நாம் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு, பிள்ளைகளின் படிப்பு என்னவாகும்? நீங்கள் போகும் இடத்தில் கல்வி வசதி இல்லாவிட்டால் மிஷனரி பிள்ளைகளுக்காகவே நிறுவப்பட்டிருக்கும் டோனாவூர் சந்தோஷ வித்யாலயம் போன்ற பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடலாம். இன்னொரு சாக்கு போக்கு பொதுவாக சொல்லுவார்கள், கடைசி வரை என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதாவது அவர் இறுதி மட்டும் உங்களை காத்து கொள்வார். கடவுளின் அழைப்பு நமக்கு வருவது பெரும் ஸ்லாக்கியம். நாம் செவிமடுக்க தவறினாலோ அவர் நம்மை கடந்து செல்வார். யாரை கொண்டு வேலையை முடிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். அன்றொரு நாள் பேராபத்தில் இருந்த யூத குலத்தை காப்பாற்றுவதற்காக கடவுள் தெரிந்தெடுத்திருந்த எஸ்தர் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். மொர்தேகாயின் வார்த்தைகளால் புத்தி தெளிந்த போதோ அவள், நான் செல்லுகிறேன், செத்தாலும் சாகிறேன் என்று புறப்பட்டாள். விளைவு என்ன? யூத மக்கள், தேவ ஜனங்கள் காக்கப்பட்டனர். W.O. குஷிங் என்க தேவ மனிதன் ஃபாலோ ஃபாலோ ஐ வுட் ஃபாலோ ஜீசஸ் என்ற ஒரு அருமையான பாடலை இயற்றினார். இதோ அதன் தமிழாக்கம். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் பின் செல்வேன். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு விடுதலையும் பாதுகாப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, முக்கியமாக வாலிபர்களே, நங்கையர்களே, தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு வந்து காலத்தை நீங்கள் தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். சாக்கு போக்கு சொல்லுவதை நிறுத்தி, ஆண்டவரே எதிர்காலம் உம்முடைய கையில், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீர் அப்படியே செய்வீர் என்று அமைதியாக, பண்போடு, நிதானமாக, தயக்கமின்றி, ஆனால் துணிச்சலோடு, அன்று ஆபிரகாம் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு சென்றது போல அதே விசுவாச கீழ்ப்படிதலின் பாதையிலே இன்றே சொல்லுவேன் என்று நீங்கள் தீர்மானியுங்கள். அப்பொழுது உங்களை குறித்த பரம நோக்கம் உங்களில் நிறைவேறும். உங்கள் மூலமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று காத்திருக்கிற பெருங்கூட்ட மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள். எங்கென்றாலும் சரி, கர்த்தாவே நீர் என்னை கூப்பிடுகிற இடத்திற்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி இன்றே அவருக்கு ஆம் என்று சொல்லுங்கள். மகா பெரிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்கு வந்த இந்த மிஷனரி அழைப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாக்கு போக்கு சொல்லி நாங்கள் காலம் கடத்தியது போதும். 5ஆம் மணி வேளைக்குள்ளே 12ஆம் மணி வேளைக்குள்ளே வந்துவிட்டோம். எஞ்சியது 1 மணி நேரம் கூட இல்லை. இனியும் சாக்கு போக்கு சொல்லுவதை நாங்கள் நிறுத்தி சீக்கிரமாக தீவிரமாக உம்முடைய பணிக்களத்திற்குள்ளே குதிக்க எங்களுக்கு உதவி தாரும். தடைகளை நீக்குகிறவர் முன் செல்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் ஓட நீர் எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளிலே இந்த திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த வாலிபர் நங்கையருக்காக,
அவர்கள் பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த விதத்திலும் எந்த விதமான சாக்கு போக்கையும் சொல்லி தங்களுக்கு வருகிற கிருபையை வீணாக்கி விடாதபடிக்கு இந்த நாளிலே தானே ஆவியானவர் அவள் இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே ஆம் ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படிய உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.